தலைவர் டைலாக் பேசினாலே அது இருக்கும் லைக் லைன்ஸ் ரோரு. காலா படத்துல வச்சிருந்தாரு கருப்பு கலர் தாரு, அதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி சாண்டி வாங்கினாரு காரு. இது எப்படி இருக்குன்னு சொல்ல வராரு நம்ம பாலா சாரு. சூப்பர் ஸ்டார்ட்ட இருக்கும் எப்பவுமே ஒரு பாசிட்டிவ் தாட். தலைவர் படம் வந்தாலே தியேட்டர்ல போடுவாங்க தனி ஸ்லாட். எனிதிங் ஃபார் தலைவர்னு சொன்னா ஃபேன்ஸ் வராங்க லாட். தலைவரை பண்ண கைவினசல சோஷியல் மீடியா ட்ரெண்டிங் ஆச்சு என் வீடியோஸ் பல. ராஜரசி நைட்டட் டு மை தல. சூப்பர் ஸ்டார் மாதிரி லைஃப்ல வச்ச ஒரு பெரிய எய்ம். வாட்ஸ்அப் டெக்னாலஜில தினேஷ் நான் கிரியேட் பண்ண டீம். தலைவர் வழியில சக்சஸ் ஆகுறது தான் என்னோட ட்ரீம். சூப்பர் ஸ்டார் ஒரு குட் ஹார்ட். தலைவர் டைலாக் ரீக்ரியேட் பண்றதுலாம் ஒரு தனி ஆர்ட். குட்டி சூப்பர் ஸ்டார்ஸ் ஆல்வேஸ் ஸ்மார்ட். தலைவர் தான் தமிழ் சினிமாவோட ஐகானிக். அவர் படம் எல்லாமே ஒரு எபிக். இன்னைக்கு இதுதான் தலைவர் தர்பார் செக்மெண்ட்ல டாபிக். சூப்பர் ஸ்டார் கூட நடிக்க கிடைச்சிச்சு ஒரு சான்ஸ். தலைவருக்கு கபாலி படத்துல பண்ண கோரியோகிராஃபி டான்ஸ். நானும் ஃபேன் தான் பேசுறாரு டான்ஸ் மாஸ்டர் சதீஷ். சூப்பர் ஸ்டார் ஆயிட்டாரு சினிமால வின்னு. இதுதான் அன்புள்ள தலைவருக்கு எபிசோட் 41. டைட்டில் ஸ்பான்சர் அஸ்வதி நைட்டிஸ், பிரசன்டட் பை அனுஜ் ஸ்டைல்ஸ் மற்றும் சாய்ராம் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ், கோ பிரசன்டட் பை சௌபாக்யா வெட் கிரைண்டர், சல்லானி ஜுவல்லரி மார்ட் மற்றும் NGA 550D TMT பாஸ், பவர்ட் பை SS Genius International Nursery and Primary School, செம்பாக்கம், சென்னை. ஒரு நாள் ஃபுல்லா தூண்டில் போட்டு உட்காந்துருந்தா தான் 2 நல்ல மீன் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி பாலாட்ட ஒரு முழு நாளும் உட்காந்து எடுத்து 10 தகவல் தான் திரட்ட முடியுது. ஒரு பக்கம் அது வருத்தமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் அந்த தகவலை அவர் திரட்டி கொண்டு வந்து இங்கே வைக்கிறாருல, அது ஒரு பெரிய பொக்கிஷமாக நமக்கு மாறுது. அப்படிப்பட்ட பொக்கிஷமான தகவல்களை சொல்றதுக்கு வந்துட்டாரு பாலான்னு ஆன் த செக்மெண்ட். இது எப்படி இருக்கு? பிளாக் ஷீப் அன்புள்ள தலைவருக்கு 41வது நாள் தகவல் நம்பர் 401. எடிட்டர் மோகன் சார் தலைவரை பற்றி சொன்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பற்றி பதிவு பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். என்ன அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எடிட்டர் மோகன் சார் ஜெயம் படம் எடுத்து முடிச்சிட்டாரு. அந்த படத்தோட ப்ரீவியூ பார்க்கறதுக்காக ஒரு ஈவினிங் கிளம்பிட்டு இருக்காரு. அப்போ ரஜினி சார்ட்டு வந்து ஒரு ஃபோன் வருது. அவங்க 2 பேரும் அடிக்கடி பேசிக்கூடியவங்க. அப்போ ரஜினி சார் கேட்குறாரு, எங்கே கிளம்புறீங்க அப்படின்னா, இல்லைங்க நான் அந்த மாதிரி ப்ரீவியூ தியேட்டர் வரைக்கும் போகிறேன், என் பையன் வச்சு ஒரு படம் பண்ணியிருக்கேன், அந்த படத்தை பார்க்கறதுக்காக போகிறேன், மொத்த க்ரூவும் அங்கே வர்றாங்க அப்படின்னு சொல்கிறாங்க மோகன் சார். இப்போ நானும் வரேனே அப்படின்னு சொல்லி ஃபேமிலியோட கிளம்பி வந்துட்டார். ரஜினி சார் படம் பார்க்குறாங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருந்துச்சு. படம் பார்க்குறாரு, இன்டர்வல் முடியுது, அப்படி வெளியே வராரு, ஒரு தம்மை பற்ற வைக்கிறாரு, அப்படி தள்ளி போய் நின்னாரு, வேற யோசிச்சாரு. அப்படியே ராஜு சார் இங்கே வாங்க அப்படின்னு கூப்பிட்டு என் தோளில் கை போட்டு ரொம்ப செலவு பண்ணியிருக்கீங்களே அப்படின்னு சொன்னார். ரொம்ப செலவு பண்ணியிருக்கீங்களே அப்படிங்கிற அந்த அழுத்தத்தில் ஒரு அக்கறை இருந்துச்சு. அது சொல்லிட்டு கேட்டார், இல்லை புது ஹீரோ சார், இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை ரெக்கவர் பண்ண முடியுமான்னு கேட்டப்போ நான் சொன்னேன், ரெக்கவர் பண்ண முடியுமான்னு தெரியல சார், இது புது ஹீரோ அப்படிங்கிறத தாண்டி என் 2 பிள்ளைங்களோட வாழ்க்கை சார். ஒரு பிள்ளை இயக்குனராகவும் ஒரு பிள்ளை ஹீரோவாகவும் எப்படியாவது ஜெயிச்சனுக்காக நான் என்னோட மொத்த உழைப்பையும் மொத்த பணத்தையும் கொட்டி இந்த பணத்தை எடுத்திருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அந்த அழுத்தி சொன்னால ரொம்ப செலவு பண்ணியிருக்கீங்களோ அப்படின்னு. அந்த ரிச்னஸ் படத்தில் தெரிஞ்சதை தான் ரஜினி சார் சொன்னார். அது அப்படிப்பட்ட ரசிகருக்கே அந்த ரிச்னஸ் தெரிஞ்சிச்சு அப்படின்னா படம் பயங்கரமாக ஹிட் ஆயிரும். அதனால் ஜெயம் முதல்ல ஜெயம்னு சொன்னது, அந்த எண்ணத்தை எனக்கு முதல்ல கொடுத்தது தலைவர் ரஜினி தான் அப்படின்னு பதிவு பண்ணுறார் எடிட்டர் மோகன். இப்படி செலவு பண்ணுறீங்க என்ன சார் இது? சார் நீங்கள் நினைக்கிற மாதிரி இவன் ஹீரோ இல்லை சார், இவன் 2 பிள்ளைங்களோட லைஃப் சார் இது. இப்படி ஜெயம் படம் கண்டிப்பாக ஜெயம்னு எடிட்டர் மோகனுக்கு இன்டெரக்டாக சொன்னால தலைவர். அந்த படத்தோடைய கேமராமேன் ரத்னவேலு தலைவரை பற்றி என்ன சொல்கிறார் தெரிஞ்சுக்க தகவல் நம்பர் 402. தகவல் நம்பர் 402. ரத்னவேலு ராண்டி கேமராமேன் அவரை சங்கர் ஒரு நாள் கூப்பிட்டு ஒரு கதை சொல்கிறார். அந்த கதை தான் எந்திரன் கதை. அந்த கதையை கேட்டோன்னே செம்மையாக இருக்குது சார் படம் அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனால் ஒரு கதை சொல்லிட்டு இருக்கும்போது சொல்கிறாரு, ஒரு இடத்துல 100 ரஜினி வர்றாங்கன்னு. எனக்கு ஒரு ரஜினி ஃபேனாக ஓகே அப்படின்னு ஆயிடுச்சு. ஆனால் கதையெல்லாம் கேட்டு முடிச்சதுக்கப்புறம் இந்த 100 ரஜினிங்கிறது ஒரு சினிமாட்டோகிராஃபராக எனக்கு பயத்தை உருவாக்குச்சு. ஆனால் அந்த சீனை ரொம்ப நல்லா பெட்டராக பண்ணேன். மிக முக்கியமாக அந்த படத்தில் ஷூட்டிங் எப்போ தலைவர் காட்டின சிம்பிளிசிட்டி இருக்குல்ல, அதில் அப்படியே நெக்குறுக்கி போயிட்டேன்னு சொல்கிறாரு. In theater, to Rajini itself, people go berserk. How to execute it? It's not an easy job. ரொம்ப முக்கியமாக நான் எப்போ அவரை பார்க்க போனாலும் சரி, இல்லை அவரை கிராஸ் பண்ணாலும் சரி, அவர்கிட்ட பேசணும் போனாலும் சரி, டக்குன்னு சேர் எழுத்து போட்டு இதில் உட்காருங்க அப்படின்னு சொல்லுவார். இப்படி ஒரு ஹீரோ சொல்லி நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்கிறார் ராண்டி. அப்படி சொல்லிட்டு ராண்டி சொல்கிறா, படம்லாம் எடுத்து முடிச்சாச்சு, படம் ப்ரீவியூ போயிட்டாங்க, ப்ரீவியூவில் எல்லாரும் பார்க்குறாங்க, மொத்த குரூவும் ப்ரீவியூ பார்த்துட்டு வந்துட்டாங்க. என்னுடைய ஃபோனுக்கு ஒரு லேண்ட்லைன் நம்பர்லேருந்து கால் வந்துகிட்டே இருக்குது. நான் அந்த காலை அட்டன் பண்ணவே இல்லை. 2 முறை 4 முறை வராங்க. யார் அது அப்படின்னு சொல்லி கோபத்தில் அந்த ஃபோன் அட்டன் பண்ணால் ரஜினி சார் பேசுகிறாரு. நைட்டு 11 மணிக்கு. சூப்பர் ஆண்டி, படம் பார்த்தேன், அட்டகாசமாக பண்ணிட்டீங்க அப்படிங்கிறாரு. நான் கேட்டேன், இல்லை சார் நீங்கள் கொஞ்சம் நேரம் கழிச்சு சொல்லியிருக்கலாம் அப்படின்னே. இல்லை ரெண்டி, சந்தோஷமோ துக்கமோ அதை உடனே சொல்லிடணும், அதான் என் ஹேபிட்னு சொன்னார். அதுதான் ரஜினி சார். பாராட்டுறதா இருந்தாலும் திட்டா இருந்தாலும் அப்பப்போ பண்ணுன்னு நினைப்பார். அப்படி அவர் என்னை பாராட்டினதை என்னால் வாழ்க்கையில் மறக்கவே முடியாதுன்னு பதிவு பண்ணுறார் ராண்டி. ரஜினி சார்ன்ற ஒரு அந்த இமேஜ் இருக்கு. அவர் கூட எந்திரன் ஒர்க் பண்ணும்போது he will make you very comfortable. அந்த க்ளோஸ்னஸை கொண்டு வந்துருவார். ராண்டி தலைவரை பற்றி பேசிய நேரத்தில் சாண்டி என்ன சொல்கிறார் தெரிஞ்சுக்க தகவல் நம்பர் 403. தகவல் நம்பர் 403. சாண்டி மாஸ்டர் தலைவர் ஆடியோ லான்ச்சில் கலாச்சாரம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். கூலிப்பட ஆடியோ லான்ச்சில்
இது 1950 மாடலுமா, பல லட்சம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு, பார்ட்ஸ் எல்லாம் மாற்றிருக்காங்க, பார்த்து ஸ்டெப்ஸ் போடுமான்னு தலைவர் சாண்டியை கலாச்சாரில். பாருங்க மாஸ்டர், இது 1950 மாடல், பார்ட்ஸ் எல்லாம் மாத்திருக்காங்க, ரொம்ப ஆடு வச்சாதீங்க, பார்ட்ஸ் எல்லாம் கழண்டிடும். அந்த சாண்டி தலைவர் கூட முதல்ல ஒர்க் பண்ண திரைப்படம் சந்திரமுகி திரைப்படம். அதில் அசிஸ்டன்ட் டான்ஸ் மாஸ்டர் ஒர்க் பண்ணார். அதுக்கப்புறம் டான்ஸ் மாஸ்டர் ஆகி ஒர்க் பண்ண திரைப்படம் காலா திரைப்படம். காலா திரைப்படத்தில் முதல் ஷாட் அப்படியே ஜீப்லேருந்து இறங்கி வந்து தலைவர் டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் தாராவியில் ஷூட் பண்ணுறாங்க. சுற்றி பெரிய கூட்டம் வந்து இறங்கி தலைவர் டான்ஸ் ஆடினா மொத்த கூட்டத்தையும் பார்த்ததுக்கப்புறம் சொன்னாராம், இல்லைப்பா எனக்கு இவ்வளோ கூட்டத்தை தான் கொஞ்சம் ஷையாக இருக்குது அப்படின்னு சொல்லி. யார் தலைவர் சொல்லியிருக்காரு, கொஞ்சம் ஷையாக இருக்குது அப்படின்னு சொல்லி. அப்படிப்பட்ட தலைவர் அந்த பாட்டில் ஒரு ஜீப்லேருந்து இறங்குறாருல, அந்த ஜீப் மேலே சாண்டிக்கு ஒரு கண்ணு. அதே மாதிரி ஜீப்பை ரீமாடல் பண்ணி அதை ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு எடுத்துகிட்டு போய் தலைவர்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டாங்க ஜீப்பில். இப்பயும் சாண்டி அவர்கள் ஓட்டுற அந்த ஜீப்பில் தலைவர் கையெழுத்து இருக்கும். அந்த அளவுக்கு சாண்டி தலைவரோட தீவிரமான ரசிகர். அவர் ஜீப் எடுத்து காட்டணும் அப்படியே இருக்குது. இப்போ ஸ்மைல் பண்ணிட்டு பேனட்டில் வந்துட்டு சைன் போட்டார். அப்படிப்பட்ட தீவிரமான ரசிகராக அவருக்கு படத்தில் நடிக்கும் ஒரு வாய்ப்பு வந்துச்சு. அந்த படம் தான் நிறம் மாறும் உலகில் அப்படிங்கிற திரைப்படம். அந்த படத்தில் ஒரு ரஜினி ரசிகராகவே நடிச்சிருப்பார். இப்படி தலைவர்கிட்ட பார்த்து இன்ஸ்பயர் ஆகி அதே மாதிரி ஜீப் வாங்கி அவர்கிட்டே கையெழுத்து வாங்கினார்ல, அந்த ஜீப்பை ரெடி பண்ணவர் தலைவரை பற்றி என்ன பேசுகிறார் தெரிஞ்சுக்க தகவல் நம்பர் 404. தகவல் நம்பர் 404. சாண்டி இன்ஸ்பயர் ஆனார்ல, காலால் தலைவர் ஓட்ட அந்த ஜீப்பை ரெடி பண்ணவர் தலைவரோட மிகப்பெரிய ரசிகர். அவர் சொல்கிறாரு, எனக்கு அப்பா அம்மாவுக்கு அப்புறம் தலைவர் தான். நான் இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கேன்னா அதுக்கு முக்கியமான காரணம் தலைவர் சொன்ன அட்வைஸ் தான். தலைவர் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ரசிகனாக இருந்தப்போ நீ வந்து என் படம் பார்க்காத, எனக்கு ஆரத்தி காட்ட வேணாம், எனக்கு பூசணிக்காய் உடைக்க வேணாம், எனக்கு பால் ஊற்ற வேணாம், உன் உழைப்பை உன் தொழிலை கவனி சொன்னார். அப்படி தலைவர் அட்வைஸ்க்கு அப்புறம் தான் நான் என் தொழிலை கவனம் செலுத்த ஆரம்பித்தேன். அப்படி கவனம் செலுத்தி இன்றைக்கி தொழிலில் நான் வெற்றிகரமாக இருக்கேன்னா அதுக்கு என் தலைவன் தான் காரணம். அப்படிப்பட்ட தலைவனுக்கு இப்படி ஒரு ஜீப் ரெடி பண்ண எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது மிகப்பெரிய பாக்கியம் அப்படின்னு பதிவு பண்ணுறாரு. அப்படிப்பட்ட அந்த ஜீப், அப்படி காலாப்படத்தில் தலைவர் யூஸ் பண்ண அந்த ஜீப் இருக்கு இல்லையா, அது மகேந்திரா ஜீப்பு. அந்த மகேந்திரா குழுமத்தோட தலைவர் ஆனந்த் மகேந்திரா என்ன சொன்னா தெரியுமா, அந்த காலாப்படத்தில் ஷூட்டிங் ஸ்டில்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அந்த ஷூட்டிங்கோட சம்மந்தப்பட்ட யாரையாவது ரீச் பண்ணுங்க, அந்த ஜீப்பை உடனே கொண்டு வாங்க, நம்ம ஆஃபீஸில் மியூசியமில் அதை நிப்பாட்டலாம் அப்படின்னு சொன்னார் ஆனந்த் மகேந்திரா. அந்த அளவுக்கு தலைவருக்கு மட்டுமல்ல, தலைவர் தொட்ட பொருளுக்கு கூட புகழ் கிடைக்கிறதுக்கு இந்த சம்பவம் மிகப்பெரிய சாட்சி. ரஜினி படத்தில் பயன்படுத்தப்படும் ஜீப்பை தங்கள் நிறுவனத்தின் அருங்காட்சியகத்தில் வைக்க உள்ளதாக அவர் கூறியுள்ளார். இப்படி ஒரு நார்த் இந்தியன் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ஆனந்த் மகேந்திரா தலைவரை பற்றி பிரமிச்சு பார்க்குற நேரத்தில் இன்னொரு நார்த் இந்தியன் ஆக்டர் தலைவரை பற்றி என்ன சொல்கிறாரு தெரிஞ்சுக்க தகவல் நம்பர் 405. தகவல் நம்பர் 405. நார்த் இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ் ஆனந்த் மகேந்திரா தலைவரை பற்றி அப்படி பிரமிச்சு பார்க்குற நேரத்தில் ஒரு நார்த் இந்தியன் ஆக்டர் தலைவரை பற்றி என்ன சொல்கிறார் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலைவர் முதல்ல பாலிவுட்டில் பண்ண படம் அந்தா கவுனன் அப்படிங்கிற திரைப்படம் சட்டம் ஒரு இருட்டேன்னு இங்கே கேப்டன் பண்ண படத்தை அங்கே ஹிந்தியில் ரீமேக் பண்ணப்போ தலைவர் நடித்தார். அதுக்கப்புறம் பில்லா, தி, ஜான் ஜானி ஜனார்தனன், ஹம்னு நிறைய ஹிந்தி படங்களை தலைவர் பண்ணார். அப்படி ஒரு படம் தான் பகவான் தாதா திரைப்படம். அந்த பகவான் தாதா திரைப்படத்தில் தலைவரோட குழந்தை நட்சத்திரமாக நடித்த ஹிருத்திக் ரோஷன் தலைவரை பற்றி என்ன சொல்கிறார் அப்படிங்கிற முக்கியமான விஷயம். அவர் பேட்டியில் சொல்கிறாரு, அந்த பகவான் தாதா படம் பண்ணும்போது நான் ரொம்ப சின்ன பையன், குட்டி பையன், நிறைய ஷாட்டில் நான் தப்பு பண்ணுவேன். அப்படி நான் தப்பு பண்ணி ஷார்ட் ரீடேக் போகும்போதெல்லாம் தலைவர் சொல்லுவார், சாரி அந்த பையன் மேலே தப்பு இல்லை, நான் தான் ஒரு இடத்துல மிஸ் பண்ணிட்டேன், என் மேலே தான் தப்புன்னு சொல்லி என் மேலே இருக்க தப்பை கவர் பண்ணி நான் காப்பாற்றுவார். அந்த அளவுக்கு அன்புள்ளம் கொண்டவர் தான் தலைவர்னு பதிவு பண்ணுறார் ஹிருத்திக் ரோஷன். Every single time I made a mistake, Rajni sir took the blame so that that child would not get conscious. இப்படி பகவான் தாதா படத்தில் என் மேலே அன்பு கொண்டு என்னை காப்பாற்றினார்னு ஹிருத்திக் ரோஷன் பதிவு பண்ணுறாருல, அதே நேரத்தில் தலைவர் இன்னொரு தாதா படத்தை பார்த்து, அது இன்னொரு நடிகர் தலைவரோட நெருங்கிய நண்பர் நடித்த படத்தை பார்த்து சொன்ன கமெண்ட் என்ன தெரிஞ்சுக்க தகவல் நம்பர் 406. இது எப்படி இருக்கு? இந்த செக்மெண்டோட அடுத்த 5 தகவல்கள் கொண்ட full எபிசோட் Black Sheep Valley OTT-ல அவைலபிளா இருக்கு. இப்பவே Black Sheep Valley OTT-ய டவுன்லோட் பண்ணுங்க. தலைவரை பற்றி பேசும்போது தலைவருக்கும் மற்ற ஃபேன்ஸுக்கும் சண்டை வரதில்ல, தலைவருக்கும் தலைவர் ஃபேனுக்குமே நான் தான் பெரிய ஃபேன் சண்டை வரதை பார்த்துருப்போம். படத்தெல்லாம் தாண்டி எல்லோரும் ஒரே ஒரு புள்ளியில் இணைக்கப்பட்டிருக்கோம், அவர் தான் சூப்பர் ஸ்டார் எனும் அந்த மந்திரம். அப்படி இணைக்கப்பட்ட ரசிகர்கள் எல்லாம் அவருக்காக பேசக்கூடிய செக்மெண்ட் தான் எனிதிங் ஃபார் தலைவர். ஹாய், ஐம் பிரேம். ஐம் ஒர்க்கிங் இன் சர்கமா இந்தியா லிமிடெட். தலைவரை பற்றி பேசணுன்னா என்ன பேசுது, அவரோட 50 years ஆஃப் சினிமா இண்டஸ்ட்ரியை பற்றி பேசணுன்னா அது 5000 hours கண்டென்ட் கூட பேசலாம். ஒய் பீப்புள் கால்ட் ஹிம் அஸ் எ தலைவர்? அவர் என்ன ஏதாவது பொலிட்டிக்கல் பார்ட்டியோட லீடரா, இல்லை வேறு ஏதாவது ஒரு விஷயத்தில் லீடராக இருக்கா? எதுவுமே கிடையாது. தலைவர் என்ன தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியாவிலே ஒரே ஒரு தலைவர் மட்டும்தான், அது எங்கள் ரஜினிகாந்தாவில் மட்டும்தான் இருக்க முடியும். பீப்புள் அவரை ஏன் தலைவராக அக்செப்ட் பண்ணிட்டாங்க, ஈவன் தோ இஸ் நாட் இன் எ பாலிடிக்ஸ்? பிகாஸ் ஒருத்தவன் எப்படி மற்றவங்க முன்னாடி வாழணுன்றதுக்கு ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் எக்ஸாம்பிள், ரோல் மாடல் அண்ட் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹியூமன் பீயிங் யூ எவர் சீன் இன் திஸ் பிளானட். இந்த ஹைட்டை ரீச் பண்ணிவிட்டு இவ்வளோ சிம்பிளிசிட்டியோட இவ்வளோ ஹம்பிளாக இருக்கிறதெல்லாம் ஒரு சாதாரண ஹியூமன் பீயிங்கால் பாசிபிளானா சத்தியமாக கிடையாது. அது தலைவரால் மட்டும்தான் முடியும். தட்ஸ் வாட் பீப்புள் கால் ஹிம் அஸ் அ தலைவர். அவர் எல்லாருக்கும் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, உங்கள் அம்மா அப்பாவை பாருங்க,
நல்லா படிங்க, குழந்தைங்களை பார்த்துங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட உண்மையாகுங்க, ரெஸ்பெக்ட் கொடுங்க எல்லாருக்கும். முடிஞ்ச வரைக்கும் கடவுளுக்கு பயந்து எவ்வளோ சின்சியராக இருக்க முடியுமோ இருங்க. ஓகே, இதை யார் சார் சொல்லுவார் இன்றைக்கி? வை ஹீ இஸ் கம்ப்ளீட்லி டிஃபர் ஃப்ரம் அதர் ஆக்டர். கூலிலேருந்து பஸ் கண்டக்டர்லேருந்து ஸ்டார்லேருந்து ஸ்டார்டம், சூப்பர் ஸ்டார். இன்றைக்கி ஒரு சூப்பர் ஸ்டார்னால் அது உலக சினிமா இண்டஸ்ட்ரியில் தலைவர் ரஜினிகாந்தால் மட்டும்தான் இருக்க முடியும். ஒரு ஜப்பான் மாதிரி இன்றைக்கி ஹைடெக்காக இருக்கிற ஒரு நாடு, அந்த ஒரு படம் முத்துவோட படம் அங்கே அதை தேட்டரில் மக்கள் பார்க்கல, செலப்ரேட் பண்ணாங்க. செலப்ரேட் பண்ணி அந்த கவர்மெண்ட் அவ்வளோ சப்போர்ட் பண்ணிச்சு. அன்னிலேருந்து ஜப்பானோட மக்கள் தலைவரோட ஹார்ட்கோர் ஃபேன்ஸாக எப்படி இருக்காங்க நான் சொல்ல வேணாம். டான்சிங் மகாராஜாவாக கொண்டாடுறது, அவரோட மூவி இங்கே ரிலீஸ் ஆச்சுன்னா ஜப்பான்லேருந்து ஃபேன்ஸ் இங்கே வந்து பார்க்குறது, இதெல்லாம் இந்த உலகத்தில் ஏதாவது ஒரு ஸ்டாருக்கு நடக்குமான்னா சத்தியமாக எனக்கு தெரிஞ்சு இல்லை. அதுக்கெல்லாம் வாய்ப்பும் கிடையாது. பிகாஸ் he is not a God blessed child, he is a God kissed child. ஒரு பீக் ஹிட்டு கொடுப்பாரு, அடுத்தது ஹிமாலயாஸில் பார்க்கலாம். இந்த 75 இயர்ஸில் ஓகே அவர்கிட்ட இல்லாத பணமா ஃபேமா என்னங்க இல்லை. இன்றைக்கும் அந்த சின்சியாரிட்டி அந்த ஹானஸ்டியோட எப்படி உழைக்கிறாதுன்றதுக்கு இது வந்து நாட் ஓன்லி ஃபார் த ரஜினி ஃபேன்ஸ், ஃபார் த என்டையர் தமிழ்நாடு பீப்புள். ஓகே, எல்லாருக்குமே இஸ் அ ரோல் மாடல் அண்ட் இஸ் அ பிக்கஸ்ட் எக்ஸாம்பிள், லிவிங் லெஜண்ட். நான் ஏன் தலைவர் ஃபேனு சத்தியமாக எனக்கு தெரியாது. எப்படி கடவுளை பிடிக்குமோ, எப்படி அம்மா அப்பாவை பிடிக்குமோ, அதே மாதிரி தான் தலைவர். அவரை வந்து நம்ம பார்த்து இன்ஸ்பயர் அட்மையர் ஆகலாம் இல்லை, அது வந்து பை பர்த்லேயே இருக்கான்னு கூட என்னால் சொல்ல முடியல. அது எனக்கு இருக்கிறது பெரிய விஷயம் இல்லை. என்னோடய டாக்டருக்கும் அவங்களுக்கும் அதே மாதிரி தான். ஏன்னா சின்ன வயசில் வந்து எல்லாரும் கார்ட்டூன் படம் பார்த்துட்டு சாப்பிடுவாங்க. ஆனால் இப்போ சிவாஜி மூவி ரிலீஸ் ஆகிருந்த டைம் அந்த சிவாஜியோட பாட்டு ஒரு கூடை சன்லைட், அந்த பாட்டை ஆல்மோஸ்ட் 2-3 இயர்ஸாக அவளோட 3 இயர்ஸ் வரைக்கும் அந்த சாங் பார்த்துட்டு தான் டெய்லி சாப்பிட்றது. அந்த மாதிரி இருக்கும்போது தலைவரோட செகண்ட் டாட்டரோட மேரேஜ்க்கு வந்து எங்களுக்கு போகக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது ராணிமே EMIயில். அங்கே நாங்கள் போயிட்டு இருக்கும்போது அகைன் இன்னொரு ஒரு சின்ன ஆப்பர்ச்சுனிட்டி என்னென்னா, அவங்க டாட்டருக்கு ஃபஸ்ட்டு கிஃப்ட் வந்து நாங்கள் தான் கொடுக்குறோம். அந்த கல்யாணத்தில் சென்ட்ரல் மினிஸ்டர்ஸ், ஸ்டேட் சிஎம், ஸ்டேட் மினிஸ்டர்ஸ், பெரிய பெரிய ஸ்டார் லைக் அபிஷேக் பச்சன், ஐஸ்வர்யா ராய், சிரஞ்சீவி, அவ்வளோ பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. பட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஹிம் வி ஆர் நத்திங். பட் அவங்களுக்கு எந்த ரெஸ்பெக்ட் கொடுத்தாரோ, அவங்களுக்கு என்ன மரியாதை கொடுத்தாரோ அதே மாதிரி தான் எங்களையும் ட்ரீட் பண்ணிவிட்டு கண்டிப்பாக சாப்பிட்டு போனனால அந்த கேப்லேயும் வந்து என்னோடய மிஸ்ஸஸ் வந்து, சார் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து உங்களோட ஹார்ட்கோர் ஃபேன், நான் வந்து அப்படியே கடவுள் பார்த்த பக்தன் மாதிரி நின்றுட்டு இருக்கனே தவிர்த்து அவருக்கு கை கொடுக்கணுன்னு கூட எனக்கு தோணலை. இன்ஸ்பைட் ஆஃப் தட் ஷீ இன்சிஸ்ட் மீ கை கொடுங்கன்னா அதுக்கப்புறமா தான் ஹேண்ட் ஷேக் பண்ணோன்னே ஹீ இஸ் ஸோ ஹாப்பி. அண்டு என்னோடய டாட்டரை பற்றி என்னோடய ஒய்ஃப் வந்து, சரி இவங்களுக்கு இப்போ 3 இயர்ஸ் ஆகுது, 1 இயர்லேருந்தே இவங்களுக்கு வந்து இவங்களோட சாங் போட்டு தான் சாப்பிடுவாங்கன்னும் போது அவர் அந்த பிஸி ஷெடியூல்லையும் என் பொண்ணை கணத்தை கிள்ளி முத்தம் கொடுத்துட்டு கியூட் கேர்ள் கண்டிப்பாக சாப்பிட்டு தான் போகணுன்னு ஆரம்பித்தார். அதுதாங்க ஒரு ஹியூமன் பீயிங், ஒரு மனுஷன் யார் எப்படி இருக்காங்க இன் ஃப்ரண்ட் ஆஃப் மற்றவங்க யார், அவங்க செலிப்ரிட்டியா அதெல்லாம் கிடையாது. மனுஷன் ஹியூமன் பீயிங் அவங்கள ட்ரீட் பண்ணோன்னா இப்படி தான் ட்ரீட் பண்ணணும். இதெல்லாம் இந்த குவாலிட்டிஸ்லாம் யாருக்கு சார்? அப்பா அம்மா ஸ்தானத்தில் ஒரு குரு ஸ்தானத்தில் இருந்து ஓகே யூ ஆர் ஆல்சோ ஒன் ஆஃப் த குரு. பிகாஸ் நீங்கள் சொன்ன வேர்ட்ஸு இது எல்லாமே இன்னைய வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். ஃபேமிலியோட சந்தோஷமாக இருக்கேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரி திங். அண்ட் காட் பிளஸ் யூ. இன்னும் 50 இயர்ஸ் மேலே இதே மாதிரி இண்டஸ்ட்ரியில் the one and only superstar, one sun, one moon, and the one and only superstar in the Indian cinema industry is my dear தலைவர் ரஜினிகாந்த் only. ரஜினி எனும் அந்த மந்திர சொல்லில் இணைந்த நீங்களும் தலைவரை பற்றி ஏதாவது பேசணும்னு நினைச்சீங்கன்னா எனிதிங் ஃபார் தலைவருக்கு உடனே ஒரு வீடியோ எடுங்க, ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக ரெக்கார்ட் பண்ணுங்க. அந்த வீடியோவை HD குவாலிட்டியில் ஸ்க்ரீனில் திரைக்குற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் தட்டி விடுங்க. தலைவர் போகிற போக்கில் சில விஷயங்களை நமக்கே தெரியாமல் நமக்குள்ளே விதைச்சிட்டு போயிடுவார். அப்படி தாங்க என் லைஃப்பில் ஆண்டர்பிரினர்ஷிப் அப்படின்ற ஒரு விஷயத்த அவர் என்னோட காலேஜ் டைம்லேயே விதைச்சிருக்காருன்றது அதுக்கப்புறம் வளர்ந்து கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தான் என்னால் ரியலைஸே பண்ண முடிஞ்சுது. அப்படி எனக்குள்ளே போன தலைவர் எனக்குள்ளே ஏற்படுத்துகிற மாற்றத்தில் வந்தது தான் இந்த நிறுவனம், இந்த நிறுவனத்தினுடைய வெற்றி அப்படின்னு சொல்ல வராரு த CEO அண்ட் co-founder ஆஃப் குவார்செக் டெக்னாலஜிஸ் திரு தினேஷ் அவர்கள். ஆன் த செக்மெண்ட் தலைவர் வழி. எனக்கு வந்து தில்லுமுள்ளு அநியாயத்துக்கு பிடிச்ச மூவி.
அந்த ஜேர்னரில். அதே ஜேர்னரில் பார்த்தீங்கன்னா ராஜாதி ராஜா. ரஜினி சாரோட ஆக்டிங் ஸ்கில்ஸு, ராகவேந்திரர், முள்ளு மலர்லாம் பிடிக்கும். அந்த ஏரா ஜேர்னர் ஆஃப் மூவிஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவர் விட்டுருந்தா வேற மாதிரி ஆக்டராக இருப்பார். நம்ம தான் இழுத்து அவரை வந்து ஒரு சூப்பர் ஹீரோவாக கொண்டு வந்திருக்கோம். ஸோ எனக்கு வந்து அந்த சூப்பர் ஹீரோ பார்ட் ரொம்ப பிடிச்ச விஷயம். ஆக்சுவலாக படையப்பாலாம் கிரேசி. சந்திரமுகிலலாம் சப்டில் பிளே, ஒரு பிளே பண்ணுறதே தெரியாது அந்த மூவியில். வந்து அந்த ஃபீலே இருக்காது. எல்லாருக்கும் ஸ்கோப் கொடுத்து, ஓகே பிரபுக்கு, ஜோதிகாக்கு, எல்லாருக்கும் ஸ்கோப் கொடுத்து அவ்வளோ அளவு அவரோட கரிஷ்மா மட்டும் வச்சு படம் ஓடி இருக்கும். சந்திரமுகில நான் 5-6 தடவை பார்த்தேன் தேட்டரில். நான் எப்படி டைப்னா தேட்டர் ஃபர்ஸ்ட் டேலாம் போய் பார்க்க மாட்டேன். அந்த வெறி இருந்தாலும் திருப்பி போய் லேட்டராக பார்க்குறது. நம்ம ரசிக்கணும். நம்ம தேட்டருக்கு போய் கத்துறலாம் கிடையாது. நம்ம நின்று ரசிக்கணும். அந்த சீன் நல்லா இருக்கு, இது சூப்பர், இது போட மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு. வாழ்த்த வயதில்லை, வணங்குறோன்னு சொல்ல முடியல. யுவர் அ லெஜண்ட். நீங்கள் ரஜினிங்கிற ஒரு சகாப்தம் வந்து இந்தியன் சினிமாவில், வேர்ல்டு சினிமாவில் இல்லை அப்படின்னா டெஃபினெட்லி என்னால் ஒரு விஷயம் சொல்ல முடியும். இன்ஸ்பைரேஷனாக யங்ஸ்டர்ஸ் இருந்திருக்க மாட்டாங்க. எனக்கு இப்போ யோசிக்கும் போது அண்ணாமலையில் தோண்டு உட்காந்துருக்கும் போது அடே நண்பான் திருப்பி வர்றதுக்கு வந்து நீங்கள் போட்ட விதை தான் அங்கே. ஓகே, எல்லா இடமே வெஞ்சு திருப்பி வெளியே வரணுங்கிற அந்த இன்ஸ்பிரேஷன் இல்லாமல் இருந்திருக்கும். இன்னும் இவ்வளோ பெரிய ஒரு லெஜெண்டும் ஹம்பிளாக இருக்க முடியும். வெளியே எக்ஸ்பீரியன்ஸில் ஹம்பிளாக நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ மேபி லைக் க்ரோஸ் அண்ட் க்ரோஸ் ஏர்ன் பண்ணாலும் ஹம்பிளாக இருப்பாங்க. ஆனால் வெளியே போகும்போதும் இதுதான் நான், ஓகே இப்படி தான் நான் இருப்பேன், இதுதான் ரஜினிகாந்த் அப்படிங்கிற ஒரு இண்டிவிஜுவல் என்டிட்டி மேலே ஒரு அட்ராக்ஷன் கொண்டு வந்தீங்கல்ல, அந்த ஹம்பிள்னஸையும் இந்த இன்ஸ்பிரேஷனையும் யூ ஹவ் நாட் ஜஸ்ட் ஒரு சினிமாங்கிற மீடியா மூலமாக நீங்கள் கன்வே பண்ணாலுமே அது வந்து எங்களோட தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாரோட மனசுலையும் அது உள்ள போயிருக்கு. தலைவர் வழியில தினேஷ் அவர்கள் தலைவரை பத்தி பகிர்ந்துகிட்ட விஷயங்களை முழு வீடியோவா பார்க்க இப்பவே Black Sheep Valley OTT-யை டவுன்லோட் பண்ணுங்க. இவ்வளோ பெரியவங்க இவ்வளோ விஷயத்த பேசிட்டு இருந்தாலும் குழந்தைங்க பேசும்போது கள்ளங்கப்படமே இல்லாமல் தலைவர் மீது வைத்திருக்க அன்பை நம்மளால டெய்லி எவிடென்ஷியலாக பார்க்க முடியுது. அப்படி பார்க்கக்கூடிய செக்மெண்ட் தான் இப்போ வருது, குட்டி சூப்பர் ஸ்டார்ஸ். குட்டி சூப்பர் ஸ்டார்ஸ்ல எங்க வீட்டு குட்டிஸும் தலைவருக்கு டெடிகேட் பண்ணணும், அவனுடைய வைபை காட்டணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அற்புதமா ஒரு வீடியோ எடுங்க. அந்த வீடியோ ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல HD குவாலிட்டியில தட்டி விடுங்க. இன்னைக்கு நான் செய்யற எல்லா சிலைகளுக்கும் பாராட்டு கிடைக்குது. ஆனா இப்படி ஒரு சிலை செய்யணுன்ற ஐடியாவே மண்பானை கலைஞனா இருந்த எனக்கு வந்த இடமே தலைவரை பார்த்து தான். அவரையால இன்ஸ்பயர் ஆகப்பட்டு தான் நான் அதை பண்ணேன் அப்படின்னு 2022 தலைவருடைய ஒரு வைரலான ஸ்டாச்சுவை செஞ்சு அதுக்காக தலைவர்கிட்ட இருந்தே வாய்ஸ் நோட்ல வாழ்த்து பெற்ற நம்மளுடைய ராஜ ரசிகர் ரஞ்சித் வராரு. வாங்க கேட்டு. அவர் அந்த ஆடியோ பேசின பிறகு என்னோட தொழில் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது. இப்போ எல்லா கிராமங்களுக்குள்ளேயே இருந்த என்னோட மண்பாண்ட தொழில் இப்போ வேர்ல்டு ஃபுல்லாக நிறைய ஆர்டர்ஸ் வருது. இப்போ விநாயகர் சதுர்த்திக்கும் கூட நிறைய பக்கம் விநாயகர் சிலைக்கு வந்து களிமண்ணில் செய்கிற ஆர்டர் வந்து எனக்கு வருது. தலைவருடைய ஒவ்வொரு படம் ரிலீஸ் ஆகும்போது அவர் மாதிரியே களிமண்ணில் சிலை செஞ்சு நான் செலிப்ரேஷன் பண்ணுவேன். அதை வந்து எப்போவுமே நான் வந்து தலைவர் சிலையை வச்சு பிஸ்னஸ் பண்ணினதில்லை. அது என்னுடைய பொழுதுபோக்கு தொழில் செய்கிற போது சின்ன டைம் கிடைக்கும்போது தலைவர் சிலையை செஞ்சு அது சந்தோஷப்படும். அதுதான் என்னோடய லைஃப்பில் மிகப்பெரிய சந்தோஷம். அப்புறம் வந்து இப்போ விநாயகர் சதுர்த்தி, ஒவ்வொரு விநாயகர் சதுர்த்திக்கு தலைவர் மாதிரி அவருடைய உடம்பு வச்சு விநாயகர் ஷேப் வச்சு செய்வோம். முதல்ல ஜெயிலர் விநாயகர், போன வருஷம் லால் சலாம், அப்புறம் வேட்டையன், இந்த வருஷம் கூலி தேவா விநாயகர் செஞ்சுருக்கேன். என்னோடய உழைப்புக்கு மிகப்பெரிய ரோல் மாடல் தலைவர் மட்டும்தான். தலைவரால் தான் என்னுடைய
இப்போ வேர்ல்டு ஃபுல்லாக என்னோட தொழில் ரீச் ஆகிறதுக்கான ஒரு தலைவர் பேசின ஒரே ஒரு வாய்ஸ், நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கணும். அவரோட ஆசீர்வாதத்தில் நான் இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்கிறேன். நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. தலைவருடைய ரொம்ப பிடிச்ச படம் காயத்ரிங்கிற ஒரு படம். அதில் ஸ்டைல் கலந்த வில்லத்தனமான நடிப்பு எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இனிமேல் குடிக்க மாட்டேன். உனக்கு வேதனை தரக்கூடிய எந்த காரியத்தையும் நான் செய்ய மாட்டேன். பிறகு தலைவருடைய அவர் டைரக்ட் பண்ண வள்ளி திரைப்படம், அதில் வந்து அது ரொம்ப அவர் வர்ற சீன் கம்மியாக தான் இருக்குது, ஆனால் அவருடைய நடிப்பு ரொம்ப சூப்பராக இருக்குது. அப்புறம் தலைவருடைய பாபா, கோச்சடையான், இந்த மாதிரி படங்கள்லாம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம். தலைவரோட டைலாக்ல நீ வாழு, மற்றவங்கள வாழ வச்சுட்டு வாழு, மற்றவங்க வாழ்க்கையை கெடுத்துட்டு வாழாதுன்னு அவர் சொன்ன டைலாக்கு தான் எங்களுக்கு இன்னுமே ரஜினி ரசிகர் எல்லாருமே யாரையுமே கெடுத்து எங்களுக்கு பழக்கம் இல்லை, எல்லாரையும் வாழ வச்சு தான் எங்களுக்கு பழக்கம். அவருடைய டைலாக்கு தான் எங்களுக்கு எல்லாமே. சம்பாதிச்ச பணத்தில் நீங்களே வச்சுக்கிட்டா வாழ்க்கை கெட்டு போயிடும். வாழு, மற்றவங்கள வாழ வச்சுட்டு வாழு, மற்றவங்க வாழ்க்கையை கெடுத்துட்டு வாழு. ராஜ ரசிகர்ல ரஞ்சித் அவர்கள் தலைவரை பத்தி பேசின முழு வீடியோவை பார்க்க இப்பவே Black Sheep Alley OTT-யை டவுன்லோட் பண்ணுங்க. வெரியன் அப்படிங்கிற வார்த்தை கேட்கும்போது வெறித்தனமா இருக்கு, ஆனா எல்லாருமே ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஸ்வீட்டுங்க. எவ்வளவு சாஃப்ட் அண்ட் ஸ்வீட்னா, தாங்கள் எப்படி தலைவருடைய வெறியர்கள் ஆனோம் அப்படின்றத உட்கார்ந்து அற்புதமா டிஸ்கஸ் பண்ணி நம்ம எல்லாரையும் ரசிக்க வைக்க வராங்க நம்மளுடைய தலைவர் தர்பார். ஐம்பதாவது வருஷம் சுருதிகாசன் நடிச்சுட்டா ஃபர்ஸ்ட் படம் கமல் சாரோட நடிச்சாரா? 50வது வருஷம் கமல் சார் பொண்ணோட நடிச்சாரா? ஒரு டைரக்டர் 25 படம் வச்சு பண்ணாரா தலைவரை? இந்த சாதனை பாருங்க, ஒரே டைரக்டர் 25 படம், ஒரே ப்ரொடியூசர் மறுபடியும் மீண்டும் படம் கொடுக்குறாங்க. யாரு கொடுக்குறாங்க? அவர் மட்டும் வளர மாட்டார் ஜி, அவரால் தன்னால் நிறையா பேரை வளர்த்து விட்டுருக்காரு. நான் அதுக்கு நிறையா காரணங்கள் சொல்லுவேன், நல்லா கேட்டுக்கோங்க. ஒரு டைரக்டர் படம் சரியாக போகலை அப்படின்னு சொன்னால் அடுத்த டைரக்டரை மாற்றுறத வந்து எல்லாம் ஒரு சாதாரண பட ஆர்டிஸ்ட்லேருந்து நம்ம பெரிய ஆர்டிஸ்டோட பார்த்துருப்போம். ஆனால் தலைவர் வந்து அப்படின்னா கிடையாது. கதை கேட்க தட்டிந்தே அந்த டைரக்டர்கிட்ட வந்து டிஸ்கஷன் பண்ணுவாராம். ரைட்டு, ஓகே, கதை பிடிச்சி போச்சா தலையிடவே மாட்டாராம். படம் முடிக்க தட்டிக்கும் தலைவர் என்ன சொல்கிறாரோ அதைத்தான் கேட்பாராம். அதே மாதிரி அவங்க யாராவது நஷ்டப்பட்டாங்கன்னா பணத்தை திருப்பி கொடுத்தது நமக்கு தெரிஞ்சுட்டு நம்ம வந்து உலக சினிமாவெலாம் பேச வேணாம். தமிழ் திரைப்பட வரலாற்றிலேயே டிஸ்ட்ரிபியூஷனுக்கு படத்தை திருப்பி கொடுத்த ஒரே நடிகர் வந்து நம்ம தலைவர் பாபா படம். நமக்கு நல்லா தெரியும், சந்தோஷமா சொல்லியிருப்பாரு. அவர் தான் தியேட்டர் அசோசியேஷன் படத்துல கூட அப்போதைக்கு வந்து ஒரு 4 கோடி ரூபாய் பட்ஜெட், மொத்தமா 4 கோடி ரூபாய், அந்த 3 கோடி முடிச்சு மிச்சம் 50 லட்ச ரூபாய் மிச்சம் இருந்ததை PL தேனப்பன் அவர்களை கூப்பிட்டு தலைவர் அந்த காசை போனால் நடிச்சவங்களுக்கு எல்லாருக்கும் டெக்னிக்ஸ் எல்லாருக்கும் பார்த்து பிரிச்சு கொடுத்து ஷேர் பண்ணி கொடுக்க சொல்லிட்டு வந்தாராம். பாண்டியன்ற ஒரு படம் அவர் வச்சு 25 படம் இயக்குனார்ல SP முத்துராமன் அவர்கள். அவங்க மனைவி பேரில் வந்து விசாலாட்சி ப்ரொடக்ஷன் சொல்லிட்டு SP முத்துராமன் ஐயாவுக்கு அந்த யூனிட் அப்படியே இருக்கும். விட்டல் சார் இருக்கும், DS விநாயகர் இருக்கும், ஒளிப்பதிவு எல்லாமே அந்த இசை வந்து இளையராஜா சார் இருப்பாங்க. எல்லாருமே அதே டெக்னீஷியனை வச்சு அந்த படத்தை நடிச்சு அந்த படத்துல வேலை பார்த்த டெக்னீஷியன் பூரா வீடு கட்டி கொடுத்துருக்காரு. அவங்க அந்த காசை பிரித்து கொடுத்தாரு, அவங்க வீடு கட்டிக்கிட்டாங்க. அந்த படத்துல ₹1 கூட சம்பளம் வாங்கல அவருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் டைட்டில் கார்டிலே போடுவாங்க, முகநக நட்பது நட்பல்ல, நெஞ்சில் தகநக நட்பது நட்பு அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் என்ட்ரி ஆகும்போது அந்த டைட்டில் கார்டு போட்டு தான் போடுவாங்க. ஏன்னா SP முத்துராமனுக்காக அந்த படம் பண்ணி கொடுத்தாரு அவரு. தலைவர் தர்பார்ல தலைவருடைய வெரியன் அப்படிங்கிற டாபிக்ல பேசின முழு வீடியோவை பார்க்க இப்பவே Black Sheep Alley OTT-யை டவுன்லோட் பண்ணுங்க. தலைவர் கூட ஒரே ஒரு போட்டோ கிடைச்சிராதா அப்படின்னு ஏங்கிட்டு இருந்த ஒரு பையனுக்கு அவருக்கு கோரியோகிராஃப் பண்ற இடத்துக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னா சாதாரணமான விஷயமா? இல்லை. ஸோ அந்த விஷயத்தை ரொம்ப ரசிக்கும்படியாக நமக்கு சொல்ல வராரு டான்ஸ் கொரியோகிராஃபர், ஆக்டர் அண்ட் சமீபத்தில் வெளியாகி மிகப்பெரிய ஹிட்டான கிஸ் திரைப்படத்தினுடைய இயக்குனர் சதீஷ் அவர்கள் ஆன் நானும் ஃபேன் தான். ஃபஸ்ட்டு அவருக்கு வச்ச ஷார்ட்டில் வந்துட்டு அவர் ஒரு நடந்து வருவார், ஸ்டெடி கேமில் அவரை வந்துட்டு ஃபாலோ பண்ணின்னு வரணும். அது எப்படி இருந்துச்சுன்னா ஸ்டெடி கேமாலேயே அவரை ஃபாலோ பண்ண முடியாது, ஸ்டெடி கேம் ஆப்ரேட் பண்ணுறவரே கீழே விழுந்துட்டார். ரஜினி சார் நடந்து வந்தார்னா அதை கேப்சர் பண்ணுறதுக்கு கேமராக்கெலாம் இன்னும் டெக்னாலஜி இன்னும் கண்டுபிடிக்கலன்னு தான் நான் சொல்லுவேன். எவ்வளோ நடந்திருக்கலாம், என்னெல்லாம் நடந்திருக்கலாம், பட் ஆனால் ரஜினி சாரோட வாக்கை கேப்சர் பண்ணுறதுக்கு இப்போ வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு டெக்னாலஜி ஒன்றும் எனக்கு தெரிஞ்சு இன்னும் கண்டுபிடிக்கல. இனிமேலாவது கண்டுபிடிப்பாங்களான்னு தெரியல. சாருக்கு டான்ஸ் கோரியோகிராஃப் பண்ணுறதுங்கிறது எங்களோட வேலை கிடையாது. நாங்கள் பண்ணுறத கோரியோகிராஃபாக மாற்றுறது தான் சாரோட வேலையை தவிர அவர்கிட்ட போயிட்டு எனக்கு டான்ஸ் தெரியும்லாம் சொன்னால்
நட்ராஜரே சிரிச்சிருவார். ஏன்னா நட்ராஜருக்கே எப்படி இருக்கணும்னு ரஜினி சாரை பார்த்து கூட ஒரு ஐடியா இருந்திருக்கும். அந்த அளவுக்கு ஒரு விஷயம் ஆக்சுவலாக. ஏன்னா பிகாஸ் ரஜினி சாருங்கிறது வந்துட்டு அது ஒரு பெரிய இமோஷன். இவ்வளோ சொல்கிறதுக்கு காரணம் ஏன்னா இப்போ நான் ஏதோ ஒரு விஷயம் நடக்குது, இப்போ நான் கிரிக்கெட் விளாட்றேன், இந்த ஒரு பால் 6 அடிக்கணும், ஒரு பால் 1 ரன் டு வின், நமக்கு டெண்டுல்கர்லாம் ஞாபகம் வர மாட்டாங்க, ரஜினி சார் நினச்சிக்கிறது தான். ஸோ அந்த அளவுக்கு எல்லா டயத்துலேயுமே ரஜினி சார் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு என் லைஃப்பில் எப்போவுமே அவர் உண்டு. சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டா சின்ன குழந்தையும் சொல்லும் கண்ணே. எங்கள் அப்பா பயங்கரமான ஃபேன், என் தாத்தா பயங்கரமான ஃபேன். எங்கள் தாத்தா இல்லை, எங்கள் தாத்தா இப்போ இருந்தாருன்னா என்னை விட பயங்கரமாக சட்டையை கீச்சுன்னு பேசியிருப்பார். எங்கள் அப்பாவோட அப்பா அவர் பயங்கரமான ஃபேன், எங்கள் அப்பாவும் பயங்கரமான ஃபேன். ஆக்சுவலாக நான் வந்து ரஜினி சார் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சது வந்துட்டு என்னோட தாத்தா தான். எனக்கு தெரிஞ்சு அவரோட பெட்டரான ஃபேனாக இப்போ நான் இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். நானும் ஃபேன் தான்ல. சதீஷ் அவர்கள் தலைவரை பற்றி பகிர்ந்துகிட்ட விஷயங்களை முழு வீடியோவா பார்க்க இப்பவே பிளாக் ஷீப் வேலி OTT-யை டவுன்லோட் பண்ணுங்க. இன்னும் எத்தனை வருடங்கள் ஆனாலும் தமிழ் சினிமாவுக்கும் இந்திய சினிமாவுக்கும் தலைவர் தான் த ஒன் அண்ட் ஒன்னு. இப்போ நம்ம முடிவுக்கு வந்திருக்கோம் எபிசோட் 41. இன்னும் 9 நாட்கள், 9 எபிசோடுகள், 9 மணி நேரங்கள் தலைவரை பத்தி பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு. நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கும் ஏற்கனவே நடந்த 41 எபிசோட ரீவிசிட் பண்றதுக்கும் நீங்க ஒன்றும் பண்ண வேணாம். பிளாக் ஷீப் வேல்யூ OTT-யை டவுன்லோட் பண்ணுங்க, அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதை பண்றது மூலமா நீங்க யாரும் பார்க்கறதுக்கு முன்னாடி எபிசோட் பார்க்கலாம், முந்தைய 41 எபிசோடுகளையும் அன்கட்டா ஃபுல் வெர்ஷன் பார்க்கலாம். இதனுடைய ஹைலைட்ஸை மட்டும் நான் பார்க்குறேன்ப்பான்னு சொல்றாங்க. பிளாக் ஷீப் யூடியூப் சேனல்ல தினமும் இருக்கு, பார்க்கலாம். அண்ட் தொடர்ந்து நான் எல்லாத்தையும் பார்த்துட்டு அடுத்த 9 காத்துட்டு இருக்கேன்னா சித்திரம் டிவியில இரவு 7 மணிக்கு மறக்காம பாருங்க. மறுபடியும் உங்க எல்லாரையும் வந்து நாளைக்கு சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது RJ விக்னேஷ், என்டையர் பிளாக் ஷீப் ஃபேமிலி. இது அஸ்வதி நைட்டிஸ் வழங்கிய பிளாக் ஷீப் அன்புள்ள தலைவருக்கு. டைட்டில் ஸ்பான்சர் அஸ்வதி நைட்டிஸ், பிரசன்டட் பை அனுஜ் ஸ்டைல்ஸ் மற்றும் சாய்ராம் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ், கோ பிரசன்டட் பை சௌபாக்யா வெட் கிரைண்டர், சல்லானி ஜுவல்லரி மார்ட் மற்றும் NGA 550D TMT பாஸ், பவர்ட் பை SS Genius இன்டர்நேஷனல் நர்சரி அண்ட் பிரைமரி ஸ்கூல், செம்பாக்கம், சென்னை.